ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமினுடைய தி ராயல் பிரின்ஸ் லவ் மேட்ஸனுடைய பார்ட் 4 ஓகேவா? பார்ட் 3 எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, என்னம்மா டே வந்துட்டு ஜிமினை பார்க்க வந்திருப்பாங்க. அவர் வேறு கொஞ்சம் குடிச்சிருப்பாரு, குடிச்சு தான் வந்திருப்பாரு. ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பட் டேங் வந்து பார்க்குறாங்க, ஜிமின் ஒரு கயிறு கட்டலில் தான் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் பக்கத்தில் வராரு, வந்துட்டு அப்படியே முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டு அப்படியே அந்த கட்டிலில் வந்துட்டு அவருடைய முகத்தை மட்டும் அவர் வைக்கிறாங்க, வச்சு பார்க்குறாங்க. ஏன் தூக்கத்துக்கு எடுத்துட்டு நீ மட்டும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க பார்க்குறாங்க. ஆனால் இல்லை, உன் தப்பு இல்லை, ஏன்னா உன் மேலே காதில் விழுந்தது ஏன் தப்பு தானே பார்த்துட்டு இருக்காங்க. என் தப்பு இல்லை, அது என்னோடய ஃபேட், என்னோடய விதி, சரியான விதிப்படி நான் உன் மேலே காதில் விழுந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த உணர்வும் பிடிச்சிருக்கு, இந்த காதலும் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டேங் தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் என்ன, இந்த ஒரு சைடாக காதலிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் போல இருக்குது. ஏன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நீ என்னை தூங்க விடாமல் வச்சுருக்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் என் கணவர் வந்து ரொம்ப தொலை பண்ணிட்டுருக்கா அப்படி சொல்லிட்டு டேங் பார்த்துட்ருக்காங்க. இது வரைக்கும் யார் பக்கமே நான் இந்த மாதிரி யோசிச்சதே தெரியுமா? நான் உண்டு, என் வேலை முடிஞ்சுப்பா. இப்போ முதல் முறையாக கொஞ்ச நாளாகவே தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி சொல்லிட்டு டேங் ஜிமினை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் எதுவும் தெரியாமல் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கும்போது கூட ரொம்ப அழகாக இருக்கா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கார், ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டேங் பார்த்துட்டு இருக்கும்போது அவரே அறியாமல் ரொம்ப நேரம் வச்சுக்கணுவாங்க பார்த்துருப்பாரு. அப்படி படுத்துட்டாரு. அந்த எப்படின்னாக்கா அவர் உட்காந்த மாதிரி இருக்காரு. அவர் முகம் மட்டும் அந்த கட்டலில் வச்சிருக்காரு. அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. உட்காந்த மாதிரி அப்படி தூங்கிட்டு இருக்காரு. அப்படி இப்படியே காலம்புற 5 மணி இருக்கும். இப்போ அங்கே சேவலெல்லாம் கத்திட்டு இருக்கு. சேவல், குருவி இதெல்லாம் சத்தம்லாம் கேட்குது. இதெல்லாம் கத்துற சத்தம் டேங்க்கு கேட்குது. டேங் வந்து ரொம்பலாம் மோசமாக குடிச்சிருக்க மாட்டார், ஒரு அளவாக தான் குடிச்சிருப்பாரு. அதனால அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போதான் தெரியுது, கடவுளே நான் எப்படி சொல்லிட்டு இப்போ தான் யோசிக்கிறாங்க. நைட்டு வந்து எல்லாத்தையும் நிறைய வேலை அவங்க நம்மளை பார்க்கல சொல்லிட்டு, அதுவும் ஏன்னா ஒரு பிரின்ஸ் ட்ரெஸ்ஸில் இருக்கார் இல்லையா? இப்போ தான் பார்க்குறாங்க, இந்த ஒரு ட்ரெஸ்ஸில் அவனை பார்க்கவே கூடாது சொல்லிட்டு இப்போ அப்படி பார்க்குறாங்க. நான் சீக்கிரமே உங்ககிட்ட என்னோட காதலை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒன்றையும் என்னோட காதலை விழ வைக்கணும், அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து காதலிக்கணும், இந்த கிங்டமாக சுற்றி வரணும், சரியா சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ரொம்ப நாள் என்னால் வந்து ஒரு தலையை காதலிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு விட்ட பைத்தியமும் பிடிச்சிட்டு போல உண்மையில அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. சீக்கிரமே இவனை சந்திக்கணும் அப்படி சொல்லிட்டு திரும்ப வந்துட்டாங்க. வந்து பார்க்குறாங்க, பார்த்து அவங்க அந்த ஹாக்கி வந்து நின்றுருக்கு. இப்போ டேங் கேட்குறாங்க, போகலாமா சொல்கிறாங்க. அதுவும் தலையாட்டுது போகலாம் சொல்லிட்டு இப்போ டேங் அது மேலே ஏறி உட்காராங்க. சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. டேங்க் ரொம்ப சந்தோஷம். அது என்னமோ உனக்கு தூரத்துலேருந்து பார்க்குறப்போ உன்னை நினைக்கும் போது எனக்கு தூக்கமே வர மாட்டேது. ஆனால் உன் பக்கத்தில் தான் எனக்கு எப்படி தூக்கம் வரதே தெரியல. நான் நார்மலாக இருந்தாலும் சரி, இல்லை மது இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் சரி, ஆனால் நான் வந்துட்டு பக்கத்தில் இருக்கும்போது தூங்கிடுறேன் அப்படி சொல்லிட்டு டேங் நினைக்கிறாங்க. ஒரு நீ பக்கத்தில் இருக்கணுமோ அப்படி சொல்லிட்டு டேங் நினச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமே என் பக்கத்தில் இருக்க மாதிரி நான் பண்ணுறேன் சொல்லிட்டு டேங் அப்படி யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் எதுவுமே தெரியாமல் அவர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காரு. ஒரு 2 நாட்களுக்கு அப்புறம் பார்க்கலாம்டா. இன்றைக்கி நம்ம ஜிமின் தான் தோட்டத்தில் பூக்கெல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஜிமின் முகத்தில் அப்படி சந்தோஷம். என்னப்பா ஜிமினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போது ஒரு பசங்க பார்க்குறாங்க, ஏன்னா நாங்கள் எனக்கு சந்தைக்கு போகிறோம்ல அப்படி சொல்கிறாங்க. யூன் உனக்கும் ஜிமினுக்கும் சந்தையில் என்ன தான் இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு வேணுமா, எங்களுக்கு இருக்க சந்தோஷமே அது மட்டும்தான். சந்தைக்கு போகிறதும் அப்புறம் காய்கறி விற்கிறதும் பூ விற்கிறதும் பழம் விற்கிறதும் எங்களோட வேறு என்ன சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது இந்த கிங்டமில் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சுட்டு பார்க்குறாங்க, அதானே அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, சரி. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சந்தைக்கு போக முடியாது சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இன்றைக்கி சந்தையில் பூக்கள் விற்க முடியாது சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தாக்கா ஒரு லைனாக குதிரை வண்டியில் நின்றுட்டுருக்கு. இது எதுக்கு நிற்கிது சொல்கிறாங்க. பூக்களை ஏற்றிட்டு போக தான் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. கோவிலுக்கு சொல்கிறாங்க. நம்ம கோவிலுக்கு ஒரு கூட பூ பத்தாது சொல்கிறாங்க. ஒரு கூட பூ நம்ம கோவிலுக்கு பார்த்தோம்ப்பா, ஆனால் இது கிங்டமில் இருக்க பெரிய கோவிலுக்கு சொல்கிறாங்க. பெரிய கோவிலா? என் அம்மா அடிக்கடி சொல்லியிருக்காங்க, அந்த அரண்மனையில் உள்ளவங்களாம் கோவிலுக்கு போகிறாங்க அப்படி போகிறப்ப கூட போகிறதா சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அம்மா அது எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு ஜிமின் நினைச்சிடும். கிராம பக்கத்தில் போயிட்டாங்க. கிராண்ட்மாவும் அம்மா நான் பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் சொல்கிறாங்க. நான் ரொம்ப அழகாக இருக்கும், எல்லா விதமான சிலைகளும் அங்கே இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம், எல்லா கடவுளுமே அங்கே இருப்பாங்க சொல்கிறாங்க. நவகிரகங்கள் கூட இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம், தெப்பக்குளம் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியாமல் போச்சே சொல்கிறாங்க. உங்கள் அம்மா 2 பேரும் உங்களை விட்டாதானே சொல்கிறாங்க. ஆமாம், அம்மா விட மாட்டாங்க, அது இருக்கட்டும். எதுக்கு இவ்வளோ பூவும் அந்த கோவிலுக்கு போதும் சொல்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப விசேஷம்ப்பா சொல்கிறாங்க. விசேஷமா? என்ன விசேஷம் அப்படி கேட்குறாங்க. அதுவா இன்றைக்கி சிறப்பு பௌர்ணமி பூஜை சொல்கிறாங்க. பௌர்ணமி பூஜையா? ஆமாம், இது வருஷத்துக்கு ஒரு ஒரு நட்சத்திரத்தில் வரும். அந்த அன்னைக்கு வந்துட்டு பூஜை நடக்கும். அந்த பூஜை நேரத்தில் நிறைய வந்து விசேஷங்கள் நடக்கும் சொல்கிறாங்க. என்னன்னு தெளிவாக சொல்லுங்களேன் சொல்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கிற வயசு இல்லையே உங்களுக்கு சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கிற வயசு இல்லையா? ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் யோசிச்சுட்டு வந்து கிராண்ட்மா பார்க்குறாங்க. யோசிச்சுதான் கிராண்ட்மா சொல்லுங்களேன் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு விளக்கு பூஜை சொல்கிறாங்க. விளக்கு பூஜையா? அது என்ன விளக்கு பூஜையா சொல்கிறாங்க. அது எப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பௌர்ணமி வருது இல்லையா சொல்கிறாங்க. அதை மாதம் வருமே ஜிம்மி சொல்கிறாங்க. அது இல்லைப்பா, எல்லா மாதமும் வரும், இது ரொம்ப விசேஷமாக வரும். இது ஒரு நட்சத்திரத்தில் வரும் ஓகேவா. அந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப விசேஷம்
விசேஷமானது. இங்கே என்ன பண்ணுவாங்கனாக்கா, இன்றைக்கி கோவில் பூஜையெல்லாம் நடந்ததுக்கப்புறம் திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் இருக்காங்களா, ஆமாம் சொல்கிறாங்க. திருமண வயசில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, தன்னுடைய வருங்கால கணவனை பார்க்கணும், மனைவி பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் சொல்கிறாங்க, சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு கோவில் இருக்கிற அந்த குளத்துல விளக்கு விடுவாங்க சொல்கிறாங்க. விளக்கா இதை குளத்துலையே ஆமாம் சொல்கிறாங்க விடுவாங்க. அப்படி விடுறப்போ அவங்களுடைய கணவரோ மனைவியோ அதில் தெரிவாங்க சொல்கிறாங்க. என்ன கிராண்ட்மா சொல்கிறீங்க, விளக்கில் போயிட்டு வருங்கிற கணவனும் மனைவி தெரிவாங்களா சொல்கிறாங்க. ஆமாப்பா தெரிவாங்க சொல்கிறாங்க. ஏதாவது நம்புற மாதிரியே இருக்குது சொல்கிறாங்க. இப்போது எங்கள் கிராண்ட்மா பார்க்குறாங்க, இங்கே பாரு நம்பி தான் ஆகணும் சரியா சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க, அது நம்ம நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. நம்பிக்கை இருந்தால் தெரியுமா சொல்கிறாங்க. அதனால தான் எனக்கு அந்த பூஜைக்காக தான் அந்த பூக்கள் எல்லாம் அங்கே போகுது, அதனால் எனக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும், சந்தை கூட எனக்கு இருக்கா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சந்தைக்கு போகிற கூட காய்கறிலாம் அதிகமாக விற்காது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், நீ வேணா பாரு, நைட்டு முரசு கொட்டுற சத்தம் கேட்கும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு போனதே இல்லை, நான் அந்த கோயில் போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கே சொல்கிறாங்க. பார்க்கணும் ஆசை தான், உன் அம்மா விட மாட்டாரே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உன்னோட அம்மா கூட இன்றைக்கி வரமாட்டாங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இன்றைக்கி அரண்மனையிலே ரொம்ப விசேஷமாக தான்ப்பா இருக்கும் ஓகேவா, ஏன்னா அங்கே ஹைனஸ் இருக்காங்களே, அவங்க விரதம் இருப்பாங்க, அவங்க விரதம் இருக்கிறதுனால இன்றைக்கி அங்கே வந்துட்டு கொஞ்சம் இப்படினாக்கா உணவுலாம் நான் தயாரிக்க சொல்லுவாங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து விரதத்தில் இருக்காங்களே, அப்படி உணவு சொல்கிறாங்க. அடைச்சி மீன் அப்படி கிடையாது, அவங்க வந்துட்டு நைட்டு வந்துட்டு விரதத்தை முடிப்பாங்க அவங்க கணவர் கையால் சொல்கிறாங்க. அது வந்து கிங்கு ஆமாம் சொல்கிறாங்க, அவங்க கையால் விரதத்தை முடிச்சுப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க நல்லா ஏன்னா புது விதமான உணவுலாம் சமைப்பாங்க. உங்கள் அம்மா கண்டிப்பாக அங்கே தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. இரவு வரைக்கும் இருந்து அங்கே இரவுக்கு புதுசாக சமைப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியோ சொல்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. எனக்கு அந்த கோவிலுக்கு போகணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தா ஜிசங்கண்ணா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிசங்க பார்க்குறாங்க, என்னடா அப்படி கேட்குறாங்க. கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஜிசங்க வராங்க, என்ன வேணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்த்தா கிராண்ட்மோட கை பிடிச்சிருக்காங்க. நான் அங்கே அந்த கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வரணும், என் அம்மா கிட்ட தெரியாமல் பார்த்துக்கிறீங்களா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் என் அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறீங்களா சொல்கிறாங்க. ஜிமின் வேணாம் வேணாம், உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சாவும் என்னை அவ்வளோதான்ப்பா, அவள் அவ்வளோதான் திட்டுவா, சரியா வேணாம் வேணாம், நீ எதுக்கு அங்கே போகணும்னு நினைக்க சொல்கிறாங்க. கிராண்ட்மா கோவிலுக்கு தான் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் பார்த்ததே இல்லை கிராண்ட்மா, நான் போயிட்டு வரவா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிசங்க பார்க்குறாங்க, ஜிமின் இதெல்லாம் ரொம்ப தப்பு, உன் அம்மாவுக்கு தெரியுமாங்களா போகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. எங்கே இருக்குன்னு தெரியுமா, எங்கே இருக்குது, நம்ம கிங்டமில் தானே இருக்குது, ஆனால் அது எல்லைக்கிட்ட இருக்குது சொல்கிறாங்க. எல்லைக்கிட்டேயா ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லைக்கு உள்ள தானே இருக்குது, நான் போயிட்டு வரவா, நானும் யோசிச்சுட்டு போய் பார்த்துட்டு வரவா சொல்லிட்டாங்க. யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. ஜிசாங்க நாங்கள் பாருங்கள், நீங்கள் வந்துட்டு நீங்களும் உங்கள் கிராண்ட்மாவும் எங்கள் அம்மா கிட்ட சொல்லாமல் இருந்தால் மட்டும் போதும், நாங்கள் போயிட்டு வரவா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது கிராண்ட்மாவுக்கு பயமாக இருக்குங்க, பாரு ஜிமினும் அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப திட்டுவாப்பா, ரொம்ப கோவப்படுவா அப்படி சொல்கிறாங்க. கிராண்ட்மா நான் கோவிலுக்கு தானே போகிறேன், நான் வேறு எங்கே போயிருக்கேன் இது வரைக்கும், நான் ஆசைப்பட்டதே இல்லை, அந்த கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவா, நான் பூஜைக்க போகிறேன், இப்போ போய் பார்த்துட்டு வர போகிறேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறேன், ஜிமின் அது கிராண்ட்மா பார்க்குறாங்க, ஜிமின் முகத்தையும் யோஞ்சின முகத்தையும், இவங்க எங்கேயும் போனதே இல்லையா பாவமாக இருக்க சொல்லிட்டு சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிசங்க பார்க்குறாங்க, கிராண்ட்மா வேணாம் சொல்கிறேன், இல்லைப்பா போயிட்டு வரணும், கோவிலுக்கு தானே போகிறாங்க, வேறு எங்கே போகிறாங்க, போயிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஜிசங்க சரி வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குதிரை இருக்கா ஓட்டுறாங்களே அந்த வண்டி அவர் பார்க்குறாங்க. அண்ணா சொல்கிறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க. கோவிலுக்கு தானே போகிறீங்க, அந்த காமா சொல்கிறாங்க. இந்த பசங்களை கொஞ்சம் கோவில் இறக்கி விட்டீங்களா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. அது கோவிலில் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க சொல்கிறாங்க. அப்படியா செட் ஆகணும், சரி வாங்க உட்காருங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் நினச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க. அண்ணா நன்றி அண்ணா சொல்கிறாங்க. நன்றியெல்லாம் இருக்கட்டும், உங்கள் பாரு பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துடணும் சரியா சொல்கிறாங்க. சரி அண்ணா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் நினச்சிட்டு கை பிடிச்சிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. இப்போ நம்ம ஊழியம் பார்க்குறோம், டே என்னடா பண்ணுறேன்னே சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி கேட்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான்டா சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், எங்கே போகிறாங்க, கோவிலுக்கு தானே போகிறாங்க, இந்த கிங்டமில் ஒரு பகுதி கூட முழுசாக பார்த்ததில்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த குடியில் விட்டால் வேறு அந்த சந்தையை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது சொல்கிறாங்க. சரி போயிட்டு வரட்டும் அப்படி சொல்லிட்டேன். வாடா நம்ம போயிட்டு போக்கல பறிக்கலாம் சொல்லிட்டு அவங்க போயிடாங்க. இந்த பக்கம் ஜிம்னி வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் போகுது. ஜிம் பார்க்குறது எவ்வளோ தூரம் பயணம் இது சொல்கிறாங்க. இப்போது அந்த குதிரை ஓட்டுறவர் பார்க்குறாங்க. என்னப்பா இப்படி சொல்கிற, இந்த கோவிலுக்கும் இந்த இதுக்கும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ தூரம் நான் பயணம் பண்ணதே இல்லை வாழ்க்கையில் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க. ஆமாம் நாங்கள் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணதே இல்லை சொல்கிறாங்க. இப்போது அந்த குதிரை ஓட்டுறாருலே அவர் சொல்கிறாரு, என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, இந்த கிங்டம்லேயே நீங்கள் பயணம் இவ்வளோ கொஞ்சம் தூரம் வரதுக்கே பயணம் பண்ணுறது பெருசுன்னு சொல்கிறீங்க, இந்த உலகத்துக்கு கூட நான் எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அப்படியா நாங்கள் அந்த கிங்டமே நான் சுற்றி பார்த்ததில்ல சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கோவிலுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. அப்பாட வந்துட்டோம்மா சொல்கிறாங்க. வந்துட்டோம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அடியே சொல்கிறாங்க. என்னப்பா அப்படி சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ பெரிய கேட்டு சொல்கிறாங்க. ஓ அதுவா, ஏன்னா கோவில் அவ்வளோ பெருசில் பாதுகாப்பு வேணுங்களா சொல்கிறாங்க. அப்படியோ சொல்கிறாங்க. சரி தப்பா எடுத்துக்காம அந்த பூக்களை கொஞ்சம் உள்ள வைக்கிறதுக்கு உதவி பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. அட நீங்கள் எங்களை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு உதவி பண்ணாமல் நாங்கள் இருப்போமா சொல்லிட்டு ஜிம் வா சொல்லிட்டு போய் யோசிக்கணும். ஜிம் ஆளுக்கு ஒரு கூட்டி தூக்குறாங்க. நல்ல பசங்களாக இருக்காங்க சொல்லிட்டு அந்த குதிரைக்காரர் நினைக்கிறாரு. இப்போ ஜிம்னு யோசிக்கணும்.
அந்த பூக்கள் தூக்கிட்டு உள்ள வராங்கடா. அவ்வளோ வந்து பார்க்குறாங்க. இங்கே பார்த்தா அங்கே பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. இது என்னடா பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்களோ? ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம கோவிலில் கொஞ்சோண்டு கொடுப்பாங்க, கிள்ளி கொடுப்பாங்க. இங்கே நிறைய கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம வாங்கி சாப்பிடுவோமா சொல்கிறாங்க. தருவாங்களா சொல்கிறாங்க. தருவாங்கடா வாடா சொல்லிட்டு இப்போ ஜிமின் யோசிக்கிறாங்க போகிறதுக்கு. இப்போ அந்த குதிரைக்காரர் பார்க்குறாரு. என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், ஆமாம் இந்த பிரசாதம் கொடுப்பாங்களா சொல்கிறாங்க. பிரசாதம் எல்லாருக்கும் பொதுவும் தான்ப்பா, கடவுளுக்கு படைக்கிறது தானே, எல்லாருக்கும் கொடுப்பாங்க, போய் வாங்கிக்கோங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நாங்கள் புதுசாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் போய் வாங்கி சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நினச்சிடும் வாடா சொல்லிட்டு போகிறாங்க. போய் நிற்கிறாங்க. பார்த்தா நிறைய கொடுக்குறாங்க. அது புதுசாக இருக்குது. ஒரு இனிப்பும் அப்புறம் ஒரு சாதம் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது பார்க்கவே புதுவிதமாக இருக்கே, நான் பார்த்ததில்ல சொல்கிறாங்க இது வரைக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து உட்கார சொல்லிட்டு தனியாக வந்து உட்காருங்க. உட்காந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இது போதும்டா சொல்கிறாங்க. போதுமா, எனக்கும் போதும் சொல்கிறாங்க. வேணா ஜிசங்கனாக்கும் ஊயங்கனாக்கும் வாங்கிட்டு போகலாமா, வாங்கி வச்சுப்போம் வா சரி. இப்போ போயிட்டு திரும்பவும் வாங்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கி ஜிமின் என்ன பண்ணுறாரு, அவரோட ட்ரெஸ்க்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இந்த கோவிலை ஒரு தடவை சுற்றி பார்த்துலாம் சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு 2 பேர் கை பிடிச்சி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடக்கும்போது தான் அங்கே ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. பாருங்கள், விநாயகருக்கு தேவையான பூ தனியாக வச்சுருங்க, முருகருக்கு தனியாக பூ வச்சுருங்க, அப்புறம் சிவனுக்கு தனியாக வச்சுருங்க சரியா. சரிங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நவகிரகங்கள்லாம் வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் விளக்கெல்லாம் தயாராக இருக்கா, ஏன்னா பிரின்சஸ் எல்லாரும் வருவாங்க சொல்கிறாங்க. நிறைய கிங்டம்லேருந்து இங்கே தான் வருவாங்க சொல்கிறாங்க. இந்த கோவில் தான் இருக்கிறது விசேஷமான கோவில், இது வரைக்கும் எந்த ஒரு கிங்டம்லையும் இப்படி ஒரு கோவில் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியல சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பண்டிதரே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவர் திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜிமின் நீங்கள் என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. அட அதை விடுங்க, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. நம்ம கோவில் போட்டி இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ பண்டிதர் பார்க்குறாங்க. ஓ அதுவா சொல்கிறாங்க. பக்கத்தில் உள்ள பண்டிதர்லாம் பார்க்குறாங்க. நிறைய பண்டிதர் இருப்பாங்க இங்கே. அவங்க பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அந்த பையன் சொல்கிறாங்க. ஓ அதுவா, அவன் தெரிஞ்ச பையன் தான், நான் பேசிட்டு வர சொல்லிட்டு வராங்க. ஜிமின் யோனிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. பண்டிதர் நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சு கேட்க நம்ம ஜிமின் பண்டிதர் பார்க்குறாங்க. ஆமாம் பாடு அங்கே தான் இருக்கேன். அவன் நீங்கள்ட்ட போய் என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. ஓ அதுவா, நாங்கள் அந்த பூக்கள் கொடுக்க வந்தோம் சொல்கிறாங்க. பூக்கள் கொடுக்கவா, ஆமாம் பூக்கள் ஏற்றிட்டு வந்தாங்களா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, பூக்கள் அங்கே வந்து வரும் சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் அப்படியே வந்துட்டோம், நீங்கள் நம்ம கோவிலாக சொல்கிறாங்க. ஓ அதுவா, இன்றைக்கி அங்கே கோவில் எந்த விசேஷமும் இல்லை, இன்றைக்கி இங்கே தான் விசேஷமாக இருக்கும், இன்றைக்கி பூஜையெல்லாம் நிறைய நடக்கும், சிறப்பு பூஜைகள் அதெல்லாம் அங்கே வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் அதையும் ஒன்று கேட்கணும் சொல்கிறாங்க. என்ன பிரசாதமாக வாங்கி தரவா சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம், நல்லாவே சாப்பிட்டோம், அது இருக்கட்டும் அவங்க எதோ பூஜை அமைய சொல்கிறாங்க. ஆமாம் விளக்கு பூஜை இருக்குது சொல்கிறாங்க. சரி எனக்கு ஒரு சந்தேகம் சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. இந்த விளக்கு பூஜைக்கு பிரின்சஸ் தான் வந்து விளக்கு விடணுமா, இல்லை எங்களை மாதிரி சாதாரண ஏழை மக்களும் வந்து விளக்கு விடலாமா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இப்போது நம்ம இப்போ பண்டிதர் பார்க்குறாங்க. பாருங்க யாருனாலும் விளக்கு விடலாம் சரியா சொல்கிறாங்க. கடவுளுக்கு எல்லாருமே சமம் தான், எல்லா குழந்தைங்களும் ஒன்று தான் கடவுளுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏழை பணக்காரன் பிரின்ஸு அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்போனா இன்றைக்கி வந்துட்டு விளக்கு எல்லாமே விடலாம், எல்லாருமே விடலாம், ஆனால் திருமண வயசு உள்ளவங்க தான் விடணும் சொல்கிறாங்க. சரி நான் ஒன்று என்ன யோசிச்சுன்னு சொல்லலை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அதான் ஜிசங்கண்ணா ஊயங்கண்ணா சொல்கிறாங்க. ஓ அவங்கள சொல்கிறியா. ஆமாம் அவங்களுக்கு திருமண வயசு வந்துருச்சு சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க 2 பேருக்கும் 19 வயசு ஆகுதுல சொல்கிறாங்க. கரெக்டு தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்து விளக்கு விடலாமா, கண்டிப்பாக விடலாம் சொல்கிறாங்க. பூஜை எத்தனை மணிக்கு சொல்கிறாங்க. 6 மணிக்கு மேலே தொடங்கும் சொல்கிறாங்க. அப்படியா, அங்கே வந்து முரசு கொட்டுற சத்தம் கேட்கும் சொல்கிறாங்க. அப்படியோ அது எங்கே கொட்டும் சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா பேர் ட்ரம்ஸ் இருக்குது, இது வந்துட்டு அடிக்கும், அப்போ வந்துட்டு எல்லாருக்கும் சத்தம் கேட்கும், கிங்டம்கே கேட்கும் சொல்கிறாங்க. அப்படியோ சொல்கிறாங்க. சரி அப்போ வேறு எதனா வேணுமா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், அப்போ நாங்கள் போயிட்டு வரவா சொல்கிறாங்க. சரி பத்திரம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினி யோனிச்சிடும் திரும்பி வராங்க. அந்த குதிரை வண்டி இன்னொரு தரமாக பூ ஏற்று போவார் இல்லையா, அது நிற்கிது, போகலாம்ப்பா சொல்கிறாங்க. போகலாம் சரி. இப்போ ஜிமினி யோனிச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா இப்போ ஜிசம் பார்க்குறாங்க. அப்பாடா இவங்க வந்துட்டானுங்கடா, இப்போ தானே நிம்மதியாக இருக்கு எனக்கு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜிமின் தான் ஜிசங்கன்னா அப்படி கூப்பிட்றாங்க. என்னடா சொல்கிறாங்க. இந்தாங்க சரி கொடுக்குறாங்க. என்னடா இதை சொல்கிறாங்க. பிரசாதம் இங்கே கொடுப்பாங்களா கொஞ்சோண்டு, அப்படி இல்லை இது அங்கே நிறைய கொடுத்தாங்க நல்லாயிருக்கும், இந்தாங்க சரி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிசங்க வாங்கிக்கிறாங்க. சரி நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதானே எதுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தான் உங்களுக்கு வேண்டதோம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிசங்க தான் அந்த கிராண்ட்மாக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. இப்போ யோனிச்சு வந்து போய் நான் எடுத்து போய் கொடுக்குறாங்க. இப்போ 2 பேர் சாப்பிட்றாங்க. அப்புறம் அவங்க 2 பேர் சாப்பிட்டுக்கும்போது ஜிமின் பார்க்குறாங்க. இன்றைக்கி சாயங்காலம் ரெடியாக இருங்க சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் யோனிச்சு பார்க்குறாங்க. உங்களோட வருங்கால மனைவி பார்க்க தான் சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்கு பொறையேறிட்டு அந்த வாயில் வச்சு சாப்பாடு கீழே துப்பிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கிராண்ட்மாக்குமே பொறையிடுது. ஜிம்மி என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. கிராண்ட்மா இன்னைக்கு நீங்கள் தானே சொன்னீங்க. அப்புறம் பண்டிதர்கிட்ட கூட கேட்டேன் சரியா, அங்கே பிரின்சஸ் மட்டும் தான் வரணும்னு இல்லையாம்மா, எல்லாரும் பார்க்கலாமா. ஆனால் அன்னைக்கு நீங்கள் சாயங்காலம் ரெடியாக இருங்க. நீங்கள் நானும் யோனிச்சு ஊயங்க நான் எல்லாரும் போயிட்டு உங்களோட வருங்கால மனைவி பார்த்துட்டு வந்துடலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிசங்கண்ணா ரொம்ப வெக்கப்படுறாரு, ரொம்ப ஷை ஆகிட்டாரு. இப்போ அவங்க பார்க்குறேன். என்னடா சொல்கிறாரு கேட்குறாங்க. அட ஆமாண்ணா இன்றைக்கி உங்கள் வருங்கால மனைவி பார்க்கணும், நீங்களும் விளக்க விட்றீங்க, உங்களோட வருங்கால மனைவி நம்ம பார்க்குறோம் சொல்கிறாங்க. இப்போது கிராண்ட்மா பார்க்குறாங்க. அட ஆமாம் நான் மறந்துட்டேன், நான் உங்களுக்கு திருமண வயசு தானேப்பா சொல்கிறாங்க. கிராண்ட்மா என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. ஆமாப்பா உங்கள் திருமண வயசு தானே, நீங்கள் போங்க, போயிட்டு நீங்களும் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு விளக்கு விடுங்கப்பா, உங்களுக்கு நம்ம வருங்கால மனைவியோ கணவனையும் பார்க்கணும்ல சொல்கிறாங்க. இப்போது
ஓயங்கண்ணா வெக்கத்தை அப்படியே செவந்து போயிட்டு முகம் யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. அண்ணா வெக்கத்தில் உங்கள் முகம் அப்படியே செவந்து போயிடுச்சு என்ன சொல்கிறாங்க. இப்போ ஓயங்க என்னடா பேசுறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் சாயங்காலம் போவோம், நீங்கள் தயாருங்க, எங்கள் அம்மா தான் இன்றைக்கி வரமாட்டாங்களாமே, அப்போ நாங்களும் வரோம் சரியா சொல்கிறாங்க. நீங்கள் இருக்க சொல்கிறாங்க, உங்களோட வருங்கால மனைவியை பார்க்க தான் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு சிசங்க ஓயங்க மாறி மாறி பார்க்குறாங்க. ஆமாண்ணா உங்களோட வருங்கால மனைவியை நாங்களும் பார்க்கணும்ல சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ நாங்கள் கற்றுக்கிட்டா தானே 4 வருஷத்துக்கு அப்புறம் நாங்களும் பண்ண முடியும் இதே மாதிரி பூஜையெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ கண்மை பார்க்குறாங்க. ஜிமின் நீ இப்படி பேசுறதும் அம்மாவுக்கு தெரிஞ்சுது. அப்புறம் யோசிச்சு ஜிமின் அம்மா கூட பரவாயில்ல, ஓம்மா இருக்கா அவ்வளோதான் உன் காதை பிடிச்சி திருக்கிட்டு வாடா சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. ஆட அதை விடுங்க சொல்லிட்டு ஜிமின் தான் இப்போ பார்க்குறாங்க. நாங்கள் சாயங்காலம் போகிறோம் சொல்லிட்டாங்க. சரி சரி பத்திரமா போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமினும் யோசிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ ஜிசங்க சாயங்காலமாக கிளம்புறாரு, அவரும் போகலான்னு சொல்லிட்டு ஜிசங்க அப்புறம் ஊயங்கெல்லாம் கிளம்புறாங்க. ஜிமின் பார்த்தா ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. இந்த உடையில நீ அவ்வளோ அழகாக இருக்கடா சொல்கிறாங்க. அப்படியாடா நீ அதை விட அழகாக இருக்கடா சொல்லிட்டு ஒருத்தர் கட்டி கொஞ்சிக்கிறாங்க. சரி சரி கொஞ்சம் போதும் வாங்க சொல்கிறாங்க. இப்போ 4 பேருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்னால் நடந்து வர முடியாது சொல்கிறாங்க. இரு மாட்டு வண்டி வர சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு வண்டி வர சந்தைக்கு போகிறதுக்காக இப்போ அவங்க 4 பேர் ஏறாங்க. என்னப்பா எல்லாம் புது உடையெல்லாம் போட்டுருக்கீங்க, எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. அது கோவிலுக்கு சொல்கிறாங்க. கோவிலுக்கா சரி சரிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் விட்டுறாங்க. கோவில் பார்த்தா பிரம்மாண்டமாக அலங்காரமாயிடுச்சு. அவங்க எடுத்து அந்த மலர்கள்லாம் அவ்வளோ அலங்காரம் பண்ணி கோவிலே அப்படியே தேர் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஆட எவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் கோவில் இவ்வளோ அழகாக நான் வந்து இந்த மாதிரி பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. அதுவும் இப்போ அவங்க வந்து 6 மணிக்கு மேலே தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது அங்கே நிறைய காவலாளிகள் நின்றுருக்காங்க. அம்மா எதுக்கு கோவிலில் காவலாளிகள் நிற்கிறாங்க சொல்கிறாங்க. இங்கே நிறைய கிங்டம்லேருந்து பிரின்ஸஸ்லாம் வரப்போகிறாங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி சரி இருக்கட்டும் சொல்கிறாங்க. இப்போது ஒருத்தவங்க பார்க்குறாங்க பாருங்கள், இந்த பக்கம் பிரின்ஸஸ்லாம் விளக்கு விடுவாங்க, அந்த பக்கம் நீங்களாம் விளக்கு விடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிசங்க பார்க்குறாங்க. வாங்கடா அந்த பக்கம் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அண்ணா விளக்கு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிசங்க போகிறாங்க. இப்போ அவங்க வந்து விளக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. வேண்டிக்கப்பா சொல்கிறாங்க. இப்போ அவங்க வேண்டிக்கு தான் விளக்கு வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. அப்படின்னு சைட் பார்க்கலாம்டா. இப்போ ஒரு குதிரை வண்டியில் ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. ஏண்டா கொஞ்சம் சிரிச்ச முகமாக தான் வாய சொல்கிறாங்க. இங்கே பாரு காய் எனக்கு நம்பிக்கையில் சொல்கிறாங்க. எப்பெல்லாம் சொல்லக்கூடாது, பெரியவங்க ஒன்று சொன்னால் கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க சரியா. இப்போ நம்ம போகிறோம், போயிட்டு உன்னோட வருங்கால மனைவி பார்க்குறோம் சொல்கிறாங்க. இப்போ இன்னொருத்தவங்க பார்க்குறாங்க. உனக்கும் தானே திருமண வயசு வந்துருச்சு சொல்கிறாங்க. எனக்கு திருமண வயசு வந்துருச்சு, ஆனால் எனக்கு தான் அதெல்லாம் விருப்பமே இல்லையே சொல்கிறாங்க. விருப்பமே இல்லையா? ஆமாம் எனக்கு இந்த திருமண வாழ்க்கையில் விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. பொய் சொல்லாத, உனக்கு ஒரு காதலே கிடைக்கணும்னு கேட்கல சொல்கிறாங்க. ஏக்கங்கள் இருக்குதான், என்ன பண்ணுறது, ஆனால் எனக்கு யாரும் அமைய மாட்டாங்களே, நான் தான் வருஷம் முழுக்கும் போரில் இருக்கனே சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி வீடு சொல்கிறாங்க. இங்கே இதில் யார் வந்துட்டு இருக்காங்கனாக்கா ஜங்குக்கு காய் டே 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போது அவங்க அந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. ஜிம்மி வந்திருக்கு. அதே கோவிலுக்கு தான் டேவும் வராங்க. அம்மாவுக்கு என்னமோ அந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணாங்க. ஏன்னா நம்பிச்சுனா இங்கே வந்தாங்களாம்மா. வந்துட்டு அவரும் இந்த மாதிரி பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. அதில் தான் ஜின்னோட முகத்தை பார்த்து தான் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம் வந்து ஏற்பாடாச்சு. அப்போது நம்புறாரு இதை சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் வாடா அப்போ நம்மளும் போய் விடலாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அம்மா நீ யாரும் காதலிக்கு தான் சொன்னீங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு என் மனசில் அவங்க தான் இருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க அம்மாவோட ஆசைக்காக தான் விளக்க விட வந்தால் சொல்கிறாங்க. அப்படி அம்மா வந்துட்டு விட சொன்னாங்க. சரி நானும் விடுறேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டேன். அவங்க அந்த வாக்கை நிறைவேற்றதுக்காக தான் வந்திருக்கா சொல்கிறாங்க. ஓ அப்போ அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் உன் மனசில் சொல்கிறாங்க. எனக்கு மனசில் ஏற்கனவே ஒருத்தவங்க இருக்காங்க சொல்கிறாங்க. என் மனசில் ஒருத்தவங்க இடம் பிடிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. அவங்களை எப்போ காட்டுவா சொல்கிறாங்க. எனக்கு காதல் எப்போ சொல்கிறேன்னு அப்பா சொல்கிறாங்க. எப்போ சொல்லுவா சொல்கிறாங்க. கூடிய விரைவில் சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்க எல்லாரும் உள்ள வராங்கடா. இப்போ இந்த பக்கம் பார்க்குறாங்க. பாருங்கள் டேங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. சொல்லுங்கள் தளபதி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பக்கம் போகணும், பிரின்ஸஸ்லாம் இந்த பக்கம் போகணும், அந்த பக்கம்லாம் சாதாரண மக்கள் சொல்கிறாங்க. இப்போ டேங் பார்க்குறாங்க. இதில் என்ன இருக்குது, சாதாரண மக்கள் பிரின்ஸஸ் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் டேங் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் யோசிச்சுன்னு நம்ம ஜிசங்க ஊயங்க 4 பேர் இருக்காங்க. அண்ணா உங்களோட வருங்கால மனைவி எப்படி இருப்பாங்க சொல்கிறாங்க. எனக்கு எப்போ தெரியும் சொல்லிட்டு அவர் வைக்கப்பட்டிருக்காரு. சரி சரி வைக்கப்படாதீங்க, அப்புறம் வருங்கால மனைவி பார்க்க முடியாமல் போயிட்டோம் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் நீங்கள் வைக்கப்பட்டு கீழே பார்த்துட்டு தரையை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்கள் வருங்கால மனைவி வந்துட்டு போயிட போகிறாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிசங்க பார்க்குறாங்க. ரொம்ப என்னை வந்து கிண்டல் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜீவன் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஏன்னா இங்கே விளக்கு விடுறவங்களாம் கீழே நிற்கிறாங்க, விளக்கு விடாதவங்களாம் மேலே நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட வந்திருப்பாங்க இல்லையா. அந்த பக்கம் பார்த்தா பிரின்ஸ் வந்திருக்காங்க. பிரின்ஸஸ் அவங்களுக்கு கூட அந்த மெய்டெல்லாம் வந்திருப்பாங்க. அவங்களும் மேலே நின்றுருக்காங்க. எல்லாரும் கையிலும் விளக்க கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாண்டா நம்ம 2 பேரும் அண்ணாக்கு மேலே இங்கே நின்றுட்டு இருந்தோம்னாக்கா அண்ணாவோட விளக்கில் எப்படி நம்ம அதுதான் எப்படி அவங்க வருங்கால மனைவி தெரிவாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நம்ம வந்து அந்த பக்கம் போயிடுவோமா சொல்கிறாங்க. அங்கே சொல்கிறாங்க. ஆமாண்டா அங்கே போயிடுவோம். இல்லைடா அங்கே பிரின்ஸஸ் விடுவாங்களாக்கா. அங்கே நம்ம போகலடா, நம்ம அந்த ஓரத்தில் போய் நிற்போம்டா சொல்கிறாங்க. அப்படி சொல்றியா? அப்போ அங்கேருந்து பார்த்தா தான் அண்ணாவோட வருங்கால மனைவி பின்னாடி இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், நம்ம அவங்க முகத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துடலாம்ல சொல்கிறாங்க. நீ சொல்கிறது சரிதான் வா சொல்கிறாங்க. என் அறிவு குழந்தை ஜிமின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. சரி வா 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே அந்த பக்கம் போய் பார்க்கலாம்டா. அந்த பக்கம்
அந்த பக்கம் போய் பார்த்தா சங்குக்கு காய் எல்லாருமே விளக்கு வாங்கியிருக்காங்க. காய் பார்க்குறாங்கக்கா. எனக்கு அது நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் விடுறா சொல்கிறாங்க. நீ வந்து பச்சையாக போய் பேசாத சரியா, உன் மனசில் இருக்கும் யாரோ ஒருத்தவங்க வரணும், அவங்க முகம் அந்த விளக்குல தெரியணும்னு உனக்கு ஆசை இருக்குது, ஆனால் வெளில அப்படியே ஆசிரமா நடிப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சங்கு சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. என் மனசே படிச்சிருக்காண்டா இவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உன் நண்பனாச்சே வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு 3 பேர் கீழே போகிறாங்க. கீழே போயிட்டா டேங்க நினைக்கிறாங்க. கடவுளே இங்கே பாருங்க கடா தெரியும் என்னோட மனசில் எனக்கு ஜிமின் தான் இருக்கா, அவனுக்கு தானே கணவன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், அவன் எனக்கு மனைவி ஆகணும், என்னோட அம்மாவோட ஆசைக்காக தான் விளக்கு விடுறேன் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்க. நான் அந்த விளக்கு விடுறது என்னோட வருங்கால மனைவியை பார்க்கணுன்றதுக்காக இல்லை, என்னோட வருங்கால மனைவியை நான் பார்த்துட்டு அவங்க தான் எனக்கு மனைவியாக வரணுன்ற ஒரே ஒரு ஆசை தான். ஓகேவா, அதை மட்டும் நீங்கள் எனக்கு நிறைவேற்றி வச்சுருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம எங்கள் ரொம்ப சந்தோஷமா அந்த விளக்கு வந்து கையில் வச்சுட்டு இருக்காங்கன்னு விளக்கு விட்றதுக்கான நேரம் வரல. அங்கே வந்து சங்கு முழங்கும். அந்த சங்கு முழங்குறப்போ தான் கீழே வந்துட்டு விளக்கு விடணும். அதுவும் சரியான நேரம், சரி நல்ல நேரத்தில் தான் விடுவாங்க. பூஜை நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் அந்த கோவிலில் அந்த இப்போனாக்க அந்த தண்ணி குளம் இருக்குள்ள அந்த குளத்துக்கு பக்கத்தில் நின்றுருக்காங்க. சுற்றி நின்றுருக்காங்க. கையில் தீபத்தை வச்சுட்டு நின்றுருக்காங்க. வேண்டிகிட்டே இருக்காங்க எல்லாரும். அவங்க ஒரு ராசி நட்சத்திரத்தை வச்சு சொல்லி வேண்டிப்பாங்க. அப்படி தான் வேண்டிட்டு இருக்காங்க. பௌர்ணமி நிலவுனால முழுசாக இப்படினாக்கா நடு மையத்தில் இருக்குது. அது அப்படியே அந்த நிலவோட வெளிச்சம் வந்துட்டு அந்த குளத்துக்குள்ளே தெரியுது. அந்த குளத்துல நிலவோட முகம் அழகாக தெரியுது. பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரகாசமாக இருக்குது, எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது சொல்லி பார்க்குறேங்க. முழு நிலவில் அப்படி தான் இருக்குது சொல்லிட்டு யாரும் பார்த்துட்டு இருக்காங்க பௌர்ணமியை ரொம்ப அழகாக சந்தோஷமா. இப்போ இந்த பக்கம் ஜிமினும் நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. அங்கே பாரு இங்கெல்லாம் பிரின்சஸ் நிற்கிறாங்க. அந்த பக்கம் நம்மளுடைய அண்ணா நின்றுருக்காங்க. நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் நிற்கிறது டேங்க்கு நேராக தானே சரியா அவருக்கு தெரியல. டேங்க் வந்துட்டு கேட்டுருக்காரு. பார்க்குறாங்க இங்கே நிற்கிறவங்க எல்லாரும் பிரின்ஸா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓ சரி சொல்கிறாங்க. அங்கே நிற்கிறது பிரின்சஸ் சொல்கிறாங்க. ஓ சரி சொல்லிட்டு ஜிமின் பார்த்துருக்காங்க. அங்கே நிறைய பிரின்சஸ் நின்றுருக்காங்க, பிரின்ஸ் நின்றுருக்காங்க. இப்போது ஜிமின் என்ன பண்ணாங்கனாக்கா இங்கே பாடா இங்கே நின்று வச்சுக்கேன் நம்ம அண்ணா முகம் தெரியும், அண்ணாவுடைய வருங்கால மனைவி இருக்காங்களா முகம் தெரியாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கொஞ்சம் கீழே இறங்கி போக சொல்கிறாங்க. ஆமாம் சரி வா சொல்லிட்டு இப்போ 2 பேர் கீழே இறங்குறாங்க. இவங்க எப்படி இறங்குறாங்கனாக்கா நம்ம டேங்க நிற்கிறாங்க இல்லையா அந்த படிக்கும் ஒரு 5 படிக்கட்டுக்கு முன்னாடி தான் அவங்க நிற்கிறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தோம்னாக்கா நம்ம ஜிசங்க நிற்கிறாங்க. ஜிசங்க பின்னாடி நிறைய பொண்ணுங்களாம் நின்றுருக்காங்க. எப்படின்னா சாதாரண பெண்கள் நிற்பாங்க. விளக்கு விடுறதுக்கும் சில பேர் வந்திருக்காங்க, சில பேர் வந்துட்டு விளக்கு விடாமல் நின்றுருக்காங்க. இப்போ நம்ம சங்கு முழங்க ஆரம்பிக்குது. இப்போ டேங்க் பார்க்குறாங்க. என்னோட ஜிமின் தான் எனக்கு மனைவி வரணும்னு சொல்லிட்டு என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சொல்லிட்டு இப்போ அதுக்காக அந்த விளக்கை தான் விடுறேன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா அந்த விளக்கை வந்துட்டு தீபத்தை விட்டுறேன். எப்படின்னா தண்ணியில் விடுறாங்க. அவர் தண்ணியில் தீபத்தை விட்டுட்டு பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து நம்பிக்கைலாம் கிடையாது. அவர் வந்து வேண்டிக்கிறாரு அவ்வளோதான். அவர் வந்து எனக்கு ஜிமின் மனைவியாக வேணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே அந்த விளக்கு விடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எப்படி ஜிமின் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த பக்கம் எட்டி பார்க்குறாரு. ஜிசங்க நான் யார் வருவாங்க சொல்லிட்டு இவர் இங்கேருந்து எட்டி பார்க்குறாரு தான். அவரோட முகம் அந்த படிக்கட்டை தாண்டி எப்படினாக்கா ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் தெரியுது. கொஞ்சம் 5 படிக்கட்டுக்கு தாண்டி கொஞ்சம் அவர் எட்டி பார்க்குறானாக்கா அவர் நிழல் தெரியும்ல, அந்த நிழல் அப்படியே வந்து தண்ணிக்குள்ளே போகுது. அந்த தண்ணிக்குள்ள நம்ம டேங்க் நிற்கிறதுல அவருக்கு நேரம் அந்த விளக்குக்கு மேலே அந்த ஜிம்மோட முகம் தான் அங்கே தெரியுது. டேங்க் பார்க்குறாங்க. அவர் வந்து இப்போ அந்த வானத்தை பார்த்துருப்பாரு. மேலே வந்து பௌர்ணமி பார்த்துருப்பாரு. பௌர்ணமி பார்த்துட்டு விளக்கு விட்டுட்டு பௌர்ணமி பார்த்துருப்பாரு. பௌர்ணமி பார்த்துட்டு வேண்டிக்கிட்டே கீழே விளக்க பார்க்குறாங்க. அதுதான் வந்துட்டு அப்படி தான் பண்ணும் முறை வந்து அப்படி தான் பௌர்ணமி பார்த்துட்டு கீழே விளக்க பார்க்கணுன்றது. இப்போ கீழே தீபத்தை பார்க்குறாங்க. டேங்க் அப்படியே உறைஞ்சி போயிடுறாரு. ஏன்னா அங்கே இருக்கிற ஜிம்மோட முகம் தான் இருக்குது. ஆனால் ஜிம் வந்து அதை இங்கே பார்க்கல வேறு இடத்துல பார்க்குறாரு. ஏன்னா ஒரு முகம் வந்து அதில் பிரகாசமாக தெரியுது. அந்த விளக்கே வந்துட்டு மறைக்கிற மாதிரி அவர் முகம் அப்படி ரவுண்டாக தெரியுது. அதில் டேங்க் பார்க்குறாங்க. டேங்க் அப்படி உறைஞ்சி போயிடுறாங்க. அப்படி தண்ணியை தான் பார்த்துட்டு இருக்காரு. திரும்பவே இல்லை. அவர் பார்த்துட்டே இருக்காங்க. ஜெமீன் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த விளக்குல அழகாக அந்த முகம் தெரியுது. இப்போ அந்த பக்கம் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்படினாக்கா அந்த பண்டிதராக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருடைய வருங்கால கணவன் மனைவியும் அவங்க பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிசங்குமே ஒரு பொண்ணு தெரியுது. ஒரு பொண்ணு கையில் விளக்க வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. ஏன்னா விடலை. ஏன்னா ஒருத்தவங்க விட்டுட்டு திரும்ப ஏறும்போது இன்னொருத்தவங்க விடணும். ஆனால் சில பேருக்கு அந்த முகம் அதுலேயே தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த பொண்ணு கொஞ்சம் தள்ளி நிற்காம ஜிசங்கு நேரம் நின்றுப்பா. அப்போ ஜிசங்கோட அந்த விளக்குல அந்த பொண்ணோட முகம் தெரியுது. அவள் தீபத்தை வச்சு நின்றுருக்கா. ரொம்ப அழகாகவே இருக்கா. ஜிம் பார்க்குறேன். அங்கே பாருடா அண்ணோட வருங்கால மனைவி அவங்க தான் டாசர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போதான் நம்ம டேங்க் பார்க்குறாங்க. ஜிம் பேசுறது சிரிக்கிறது எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே அந்த முகம் தெரிஞ்சிட்டு இருக்கு. அந்த விளக்கத்தோட அந்த தீபத்தோட வெளிச்சத்தில் ஜிமின் முகம் அவ்வளோ அழகாக பிரகாசமாக தெரியுது. டேங்க்கு அப்படி வரைஞ்சி போயிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து எதிர்பாராமல் நடக்குது. இல்லை இதுதான் விதியாலாம் அவருக்கு புரியல. ஆனால் பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் எப்படி இங்கே அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஜிம்மோட வயசு தெரியும். ஜிம்மோட வயசு அப்படி இருக்கும்போது இந்த கோயிலுக்கு அவர் வர இந்த மாதிரி தீபத்துக்கெல்லாம் விட முடியாது. அவர் பார்க்குறாங்க. ஜிமின் எப்படி இங்கே சொல்லி பார்த்துருக்க திரும்பவே இல்லை. அவர் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அந்த பக்கம் ஜிசங் பார்த்துறாங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணு ஜிசங்க அந்த தீபத்தில் பார்க்குறா. அந்த பொண்ணு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, தீபத்தை வந்துட்டு விட போதே அந்த பொண்ணு தெரியாமல் கீழே விழுந்துடுறா. அப்போ ஜிசங்க அவரை கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சி அந்த பொண்ணை தூக்குறாங்க. அந்த பொண்ணு பார்க்குற ஜிசங்க பார்த்துட்டே இருக்கா. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அடடா வருங்கால கணவன் மனைவி பார்த்துட்டாங்க போலீஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிசங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு மாதிரி வெக்கமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ அந்த பொண்ணுமே ஜிசங்கையே பார்த்துட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் ஜிம்னு வச்சு பார்க்குறாங்க. ஐயோ அண்ணா பார்த்துட்டாரு அவங்க மனைவியை சொல்லிட்டு இப்போ 2 பேர் இந்த பக்கம் ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க.
இப்போ நம்ம டேங்குடி விளக்குல நம்ம ஜீவனோட முகம் வந்து மறையுது. டேங்க் திரும்பி பார்க்குறாங்க. ஜீவன் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்துட்டு எனக்கு தெரியல. இது எப்படி நடந்துன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ தான் வருங்கால மனைவின்றத நான் ஏத்துக்கிறேன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. காயோட முகத்தை இவ்வளோ நேரம் ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கும். அந்த உருவம் இப்போ மறைஞ்சிருச்சு. வேற யாரும் யோனிச்சோட முகம் தான். அவர் பார்க்குறாங்க. என்ன இவ்வளோ நான் பார்த்த அந்த உருவம் இப்போ மறைஞ்சிருச்சு சொல்லிட்டு டேங்க் இப்போ நம்ம காய் பார்க்குறோம். என்னடா ஏன் விளக்குல ஒருத்தரோட முகம் தெரிஞ்சது ரொம்ப அழகாக வேறு இருந்தானே, அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காய் தேடி பார்க்குறாங்க. பார்த்து அந்த பையன் ஓடி போயிட்டான். நம்ம யோன்ஜினோட முகம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஓடி போயிட்டாரு. இந்த பக்கம் டேங்க் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்போ டேங்க் யோசிக்கிறாங்க. ஜிம்மி என்னை பார்த்த உடனே ஜிம்மி அந்த பக்கம் ஓடிட்டு இருக்காரு. அவர் அங்கேருந்து பார்த்தா டேங்கோட முகம் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரின்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரா நம்ம பார்த்துக்கூட சொல்லிட்டு எங்கள் டக்குன்னு திரும்பிடுறாங்க இந்த பக்கம். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கோட தீபத்தை ஒரு பொண்ணு தெரிஞ்சிருப்பா. இப்போ ஜங்கு அதை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் பார்த்தது யார் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வந்துருக்கா கூப்பிட்றாங்க. ஒரு மேய்டு தான் வந்துட்டு பிரின்சஸ் போகலாமா சொல்கிறாங்க. இப்போ அந்த பிரின்சஸ் பார்க்குறாங்க. பார்த்து திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்கோட தீபத்தை அந்த பொண்ணோட முகம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு ஒரு படிக்கு மேலே நின்றுருப்பா. நம்ம ஜங்கு கீழே நின்றுருப்பாங்க. அவர் ஜங்கு விளக்கு விட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு விடணும். அதனால ஜங்கோட விளக்குல அந்த பொண்ணோட முகம் தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை. அவள் பேர் வந்து ஜெஸ்ஸி. ஓகே, பிரின்சஸ் ஜெஸ்ஸி. அவரோட முகம் தான் நம்ம ஜங்கோட விளக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பிரின்சஸ் ஜெஸ்ஸி அவர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே பார்த்துருப்பா. ரொம்ப அழகாக இருப்பா அவள் வேறு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பிரின்சஸ் ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. பிரின்ஸ் ஜங்குக்கே நான் பார்த்தேன் சார். அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரு சிரிச்சிட்டே இருக்கா. அந்த பக்கம் ஜங்கு சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. எங்கே போயிட்டு அவன் சொல்லி பார்த்துருக்காங்க. எனக்கு வருங்கால மனைவி வர வேண்டாம். இங்கே தானே வந்தான். இப்போ தானே பார்த்தா அவனை காணுமே சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ டேங் பார்த்தா திரும்பிட்டு போகலாமா சொல்கிறாங்க. டேங்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. என்னோட மனைவி சொல்கிறாங்க. இதுதான் சொல்கிறாங்க. என் மனைவி இங்கே பார்த்துட்டா காணும் சொல்கிறாங்க. இப்போ டேங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு தீபத்தில் வந்து முகம் தெரிஞ்சுதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரியாக சொல்லிட்டாங்க. உன் விதிப்படி அவங்க தான் ஒரு மனைவி வருவாங்க சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிற டேங்க் சொல்கிறாங்க. என்ன அங்கே வரும்போது எதுவும் விருப்பமே இல்லாத மாதிரி வந்தால் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங்க் டே தான் வந்துட்டு சரிவா சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்து அங்கே நின்றுருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா ஜெஸ்ஸி போயிட்டாங்க. அதனால அவர் அந்த பக்கமும் பார்த்துட்டு இருக்காரு. இவன் இருக்குங்க பார்த்துட்டு இருக்கான் சொல்கிறாங்க. ஒருவேளை அவன் வருங்கால மனைவி பார்த்துட்டு போனோம் சொல்கிறாங்க. இப்போ டேங்க் பார்க்குறாங்க. நீயும் வருங்கால மனைவி பார்த்தபோது அவன் பார்க்க மாட்டானா சொல்கிறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. என்ன பார்க்குறா சொல்கிறாங்க. முன்னுலேயே சொல்கிறாங்க. போய் சொல்லாத நீ யாரை பார்த்து அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு லைட்டாக சிரிக்கிறாங்க. சொல்லி ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம காயம் கேட்குறாங்க. அது பிரின்சஸ் ஜெஸ்ஸி இருக்காங்க சொல்கிறாங்க. பிரின்சஸ் ஜெஸ்ஸி பார்க் பேலஸோட சொல்கிறாங்க. அவங்கள சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி இங்கே வந்தாங்க சொல்கிறாங்க. இல்லை இந்த கோவிலுக்கு வரதுக்கு அனுமதி இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம், பார்க் பேலஸ் வந்து உங்கள் பேலஸ்க்கு வரக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கோவிலுக்கு வரதுக்கு அனுமதி இருக்கலாம் சொல்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு விளக்கு பூஜைக்காக வந்திருப்பாங்க சொல்கிறாங்க. ஆமாம், போர்ட்டோருக்கு தான் உரிமை இல்லை, மற்றபடி வரலாம் சொல்கிறாங்க. வரலாம் சொல்கிறாங்க. சரி போகலாம் சொல்லி பலர் ஏறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அப்படின்னா பிரின்சஸ் ஜெஸ்ஸி தான் ஜங்குடைய மனைவி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா உனக்கு யார் பார்த்தாங்க. உன்னோட விளக்கம் யார் இருந்தாங்க சொல்கிறாங்க. நீ யாரையா பார்த்தியா சொல்கிறாங்க. அதே நான் அப்படி கேட்குறேன். நானும் தான் பார்த்தேன் சொல்கிறாங்க. யாரை பார்த்தா சொல்கிறாங்க. அவன் ரொம்ப அழகாக இருந்தான் சிரிக்கும் போது அப்படி சொல்கிறாங்க. சிரிக்கும் போது அவ்வளோ அழகாக இருந்தான் பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. அவன் சிரிச்சானே என்ன சொல்கிறாங்க. தீபத்தில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. பரவாயில்லையே சொல்கிறாங்க. சரி போகலாம் சொல்லிட்டாங்க. 3 பேர் ஏறுறாங்க. இப்போ 3 பேர் வந்துட்டு அவங்களோட குதிரை வண்டியில் உட்காந்துட்டாங்க. இப்போ டேங் வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் டேங்கோட அம்மா அவங்க அப்பாவோட கையில் விரதத்தை முடிக்கிறாங்க. இன்றைக்கி இந்த பௌர்ணமி பூஜை அன்னைக்கு திருமணம் ஆனவங்க வந்துட்டு இப்போ விரதம் இருப்பாங்க. தன்னோட கணவர் வந்து நீண்ட ஆளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருந்து அவங்க கையால் வந்துட்டு அவங்க தண்ணியெல்லாம் குடிச்சிக்கிறாங்க. தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அந்த இனிப்பெல்லாம் அவங்க ஊட்டி விடுவாங்க. அவங்க சாப்பிட்றாங்க. இதுக்காக சிம்ட அம்மா இங்கே இருந்திருப்பாங்க. சிறப்பான உணவுலாம் செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சிருப்பாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் நல்ல ஒரு சிறப்பு இருந்து தான் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. ஜிமினும் யோனியும் பத்திரமா இருப்பாங்களா. அவங்களும் பத்திரமா இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை நீரை சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அங்கே வந்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் தான் போக முடியும்னு சொல்லிட்டு டேங் ரொம்ப சந்தோஷமாக வராங்க. இப்போ ஜின்னும் நம்ம ஜின்னுமே அதே மாதிரி பூஜை பண்ணியிருப்பாரு அவங்க நம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டேங் வரவும் ஜின்னும் நம்ம டேங்கோட அம்மா போகிறாங்க. ஏன்ப்பா உன்னோட வருங்கால மனைவி பார்த்தியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேங்கும் பார்த்தம்மா சொல்கிறாங்க. சரி சொல்லு அவங்க எந்த கிங்டமோட பிரின்சஸ் அப்படி சொல்கிறாங்க. பிரின்சஸ் அப்படி கேட்குறாங்க. இப்போ டேங் பார்க்குறாங்க. அவருக்கு என்ன சொல்ல தெரியல. ஏன்னா ஜிம்மி ஒரு பிரின்சஸாக இல்லையா. அவங்க பார்க்குறாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. இப்போது டேங் தான் நான் என்னோட வருங்கால மனைவி பார்த்தேன். ஆனால் அவங்க யாருன்னு தெரியாது சொல்கிறாங்க. யாரும் தெரியாது. அது எப்படி தெரியாமல் போயிடும். எப்படி இருந்தாலும் பார்த்தாலும் தெரிஞ்சிருமே சொல்கிறாங்க. இந்த கிங்டம் சேர்ந்தவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த கிங்டம் அந்த கிங்டம்னு சொல்லுவாங்களே சொல்கிறாங்க. உடை அவங்க ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ டேங்க் பார்க்குறாங்க. முகத்தை மட்டும் பார்த்தேன் வேறு எதுவும் பார்க்கல சொல்கிறாங்க. அப்படியா சரி இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க அம்மா சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ டேங்க் அவரோட அடைக்கு வர வந்துட்டு அவர் உடைகள்லாம் மாற்றிட்டு அப்படி கிளம்புற சாதாரண உடைகளை போட்டுட்டு அப்படியே அந்த யாரும் திரும்ப பின்பக்கம் வழியாக வர வந்துட்டு ஹாக்கி நிற்கிது போலமா சொல்கிறாங்க. அதுவும் தலையாட்டுது. இப்போ நம்ம டேங் அந்த ஹாக்கியில் உட்காராங்க. இன்னைக்கு என் ஜிம்மே பார்க்குறேன். எனக்கு காதலை சொல்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு என்னோட பொறுமையாக இருக்க முடியாது சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு.
இந்த பக்கம் ஜிம்னு ஜீசங்களாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, "உயங்கண்ணா ஏன் நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க." நான் அவனும் சோகம் இல்லடா சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க, "என்ன என்னோட வருங்கால மனைவி பார்க்க முடியாமல் போயிடுச்சு சொல்லிட்டாங்க." "அப்படியா, சரி விடுங்க, அடுத்த முறை பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க." "சரிடா, அது ஒன்றும் கவலை இல்லை, நீ வா சொல்லிட்டாங்க." இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க, "ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது பௌர்ணமி வெளிச்சம்" சொல்லிட்டாங்க. அதுக்கு சொல்லிட்டாங்க, "பார்த்தா அங்கே குடியில் எல்லாரும் வந்துட்டு குடிலுக்கு வெளில கயிறு கட்டல் போட்டு படுத்திருக்காங்க. என்ன இன்னைக்கு எல்லாரும் வெளில படுத்திருக்காங்க சொல்லிட்டாங்க." "அதுவா பௌர்ணமி வெளிச்சம் அழகாக இருக்கலாம் தான் படுத்திருக்காங்க சொல்லிட்டாங்க." "அப்படியா யோனிச்சு, நான் நம்மளும் படுத்துக்கலாமா சொல்லிட்டாங்க." "ஆமாட்டா, அம்மா கூட இல்லைவா படுத்துக்கலாம்" சொல்லி 2 பேரும் கயிறு கட்டில வந்து வெளில போட்டுக்கிறாங்க. போட்டு படுத்துக்கிறாங்க. கை போட்டேன் அந்த பக்கம் கிளம்புறாரு. யாருக்கும் தெரியாமல் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இப்போ மணி ஒரு 11 மணி இருக்கும்டா. எல்லாருமே வந்துட்டு அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹாக்கி வந்துட்டு இருக்கு மெதுவா. நம்ம ரேங்க் பார்க்குறாங்க, சத்தம் போடாதா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இருக்கு. இப்போ டேங்க தான் அங்கே பாருங்க சோளம் இருக்குது சாப்பிட்ற சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த ஹாக்கி இருக்குல்லையா, அது போய்ட்டு அந்த சோளக்கத்தை வந்து வரைச்சிருக்காங்க. அது நல்லா வளர்ந்து நிற்கிருக்கு. அதை போய்ட்டு அதை சாப்பிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம டேங்க் வராங்க. வந்துட்டு மெதுவாக வந்து பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாரும் கட்டில் போட்டு வெளில படுத்துருக்காங்க. டேங்க் பார்க்க ஒரு பயம் வருது. என்ன பயனாக்க யாரும் பார்த்துறவங்களும் ஒரு பயம் தான். ஏன்னா எல்லாரும் இப்படி படுத்துருக்காங்க சொல்லிட்டு எங்கள் எப்பவும் போல் அவர் முகத்தை மறைச்சிக்கிறாரு. மறைச்சி தான் வந்திருக்காரு. வந்து பார்த்தா நம்ம ஜிம்மி மட்டும் கயிறு கட்டில் அழகாக தனியாக தூங்கிச்சிருக்காரு. அவர் குட்டிலுக்கு முன்னாடி பக்கத்துல தான் நம்மள ஜிசங்க படுத்திருக்காரு. நம்ம ஜோன்ஜின் படுத்திருக்காங்க. எல்லாரும் படுத்திருக்காங்க. டேங்க் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் லவ் நான் சொல்லாமல் இருந்தால் அவ்வளோதான், எனக்கு காதலை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஜிம்மி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிம்முடைய அப்படியே மவுத்தில் எப்படி கை வைக்கிறாங்க. கையை வச்சுட்டு அப்படியே வந்து ஜிம்மில் எழுப்புறாங்க. ஜிம்னி இப்போ வந்துட்டு அப்படியே கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்துட்டு கத்த போகிறாங்கன்னா அதுதான் இவர் கை வச்சு கை வச்சுட்டு மறைச்சிட்டார் இல்லையா. அவர் மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ நம்ம டேங்க் பார்க்குறாங்க. டேங்க் பார்த்ததும் நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு அப்படி இப்படினாக்க மீன் தான் பார்க்குறாங்க. கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சாரு மீன் தான் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்க திருத்து முடிச்சிருக்காங்க. டேங்க் தான் அப்படி மவுத்தில் வந்து கை வச்சு காமிக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மினும் சொல்லிட்டாங்க. அப்படியே கத்தாரி ஆட்டுறாரு. இப்போ டேங்க் அப்படி என்ன பண்ணுறாங்கனாக்கா ஜிம்மிடைய மவுத்தில் கை இருக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேங்க் தான் நம்மகிட்ட பேசணுமா பேசலாம், அதுக்காக இப்படியே வரது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மிட்ட டேங்க் பார்க்குறாங்க. இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நம்மகிட்ட தனியாக பேசணும். தனியாக வா, என்ன பேசணும் அப்படி சொல்கிறாங்க. நீ வா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி நோட்டையாகவும் அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இருங்க என் நண்பன்ட்ட சொல்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ டேங்க பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. வா சொல்லிவிட்டாங்க தான் ஜிம்மில் கையை பிடிக்கிறாங்க. ஜிம்மில் அமைதியாக போயிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி முதல்ல போகிறாங்க. போயிட்டு ஒரு பக்கத்தில் எப்படினாக்கா அருவி மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த அருவியில் போய் உட்காடுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது டேங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு உன்ட்ட நான் பேசணும். தெரியும் பேசுங்க சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு சுற்றி வளைச்சலாம் பேச வர சொல்கிறாங்க. சரி நேராக பேசிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க் பார்க்குறாங்க. பாரு உனக்கு இந்த விவரம் தெரியுதுலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்லா தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போது டேங்க் தான் இங்கே பாரு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்குன்னா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்குன்னா உனக்கு காதலிக்கிறேன் சொல்கிறாங்க. காதலா சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு காதலிக்கிறேன். என்னால் தூங்கவே முடியல தெரியுமா சொல்கிறாங்க. நான் சரியாக தூங்கி 3 வாரம் ஆக சொல்கிறாங்க. 3 வாரமா ஏன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னாச்சும் எதனா உடம்புல காயம் பட்டுச்சா என்ன, போருக்கு போனப்போ அப்படி சொல்கிறாங்க. டேங்க் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் போருக்கு போனப்போ எனக்கு காயெல்லாம் படல. அப்புறம் சொல்கிறாங்க உன்னோட நினப்பு தான் சொல்கிறாங்க. ஏன் நினப்பா சொல்கிறாங்க. ஆமாம் உன் நினப்பு தான் எனக்கு ஒன்றுட்டுருக்கு. சரியா என்னால் தூங்கவே முடியல. கண்ணை 3 நாள் நீ தான், கண்ணுக்கு முன்னாடி கண்ணை திறந்து வச்சாலும் நீ தான். நான் எப்படி தான் தூங்குறது நீயே சொல்கிறாங்க. ஐயோ நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. இப்போ டேங்க் பார்க்குறாங்க. என்கிட்ட என்கிட்ட காதல் சொல்லாத வரைக்கும் எனக்கு இப்படி தான் இருக்கும். அதான் முடிவு பண்ணிட்டேன். நீ எப்போ நாள் காதலிச்சுக்க எனக்கு கவலை இல்லை. நான் உன்னை காதலிக்கிறேன். சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி ஒருத்தர் தான் எனக்கு மனைவி வேணும் ஆசைப்பட்றேன் அப்படி சொல்லிட்டு டேங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு என்ன நான் தான் என்ன தீபம் கூட விடலையே சொல்கிறாங்க. இப்போ டேங்க் பார்க்குறாங்க. எதை சொல்கிறேன். இல்லை நம்ம தீபம் விட்டு அதில் தானே வருங்கால மனைவி பார்க்க முடியும் சொல்கிறாங்க. அப்படி இல்லை எல்லாருமே அப்படி எல்லாருமே அந்த மாதிரி பார்த்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க விதி யார் கூட யார் இணைச்சி வச்சிருக்கோன்னு சொல்லவே முடியாது சரியா சொல்கிறாங்க. அப்படின்னா என் விதியில் நீங்கள் தான் இருக்கீங்க சொல்கிறாங்க. ஆமாம் விதியில் நான் தான் இருக்கேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ அந்த ராஜகுமாரா நீங்கள் தானே சொல்கிறாங்க. டேங்க் பார்க்குறாங்க. ராஜகுமாரனா என் அம்மா சொல்லுவாங்களே சொல்கிறாங்க. இப்போ டேங்க் பார்க்குறாங்க. அதெல்லாம் கற்பனை கதை சரியா சொல்கிறாங்க. அப்புறம் இது சொல்கிறாங்க. இது நிஜ கதை சரியா, இது நிஜ கதைலாம் நிஜம் சரியா சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் ஜிம்மி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை ஒரு நல்ல மனைவியாக ஒரு நல்ல கணவனை உனக்கு இருப்பேன். உன்னை நல்லா பார்த்துப்பேன். ஒரு கணவன் இப்போ ஒரு மனைவி எந்த அளவுக்கு காதலிக்கணுமோ அந்த அளவுக்கு நான் காதலிப்பேன். உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் பாதுகாப்பா. எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னை அழ வைக்க மாட்டேன். உனக்கு வேறு என்னெல்லாம் கனவு ஆசையெல்லாம் இருக்கோ அதில் நிறைவேற்றி வைப்பேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். என் சக்திக்கு மீறி என்னால் இது பண்ண முடியாது. ஆனால் ஒரு நல்ல கணவனாக நான் இருப்பேன். இது மட்டும் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்படியே ஜிம்மின் பார்த்துருக்காங்க. உண்மையாக நீங்கள் எனக்கு காதலிக்கிறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒன்று பார்க்குறப்போ வித்தியாசமான உணர்வுகளாக வர சொல்கிறாங்க. என்ன உணர்வுகள் சொல்லி ஜிம்மில் கேட்குறேன். இப்போ டேங்க சொல்கிறாங்க. தூக்கம் வரல, சாப்பிட்டது இது சாப்பிட முடியல அப்படி எல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பெல்லாம் இருக்குமா என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அது எப்படி சொல்ல தெரியல ஆனால் சொல்கிறாங்க. எனக்கு தோணுச்சு ஒருவேளை நீங்கள் என்னுடைய ராஜகுமாரன் எந்த நல்லா இருக்கணும்னு ஒரு நாள் நினச்சேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ நானும் ஒரு ராஜகுமாராக இருக்கவா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாகவே நீங்கள் என்னோட
ராஜகுமாரா இருக்க முடியுமா நான் சொல்லி கேட்குறாங்க. இருக்க முடியுமா, ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. பாரு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ எவ்வளோ நாள் நேரம் எடுத்துக்கோ, எவ்வளோ நாள் உனக்கு எவ்வளோ நாள் வேணுமோ எடுத்துக்கோ, ஆனால் நீ என்னோட உண்மையான பதில் சொல்லணும், சரியா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க, நான் இப்போ உண்மையான பதில் சொல்லுவேன், எனக்கு பிடிச்சா பிடிச்சிக்கணும்னு சொல்லுவேன், பிடிக்கலன்னு சொல்லிடுவேன், சரியா, நீங்கள் ஒன்றும் அப்போல்லாம் கவலைப்பட வேணாம் சொல்கிறாங்க. இப்போ டேங் பார்க்குறாங்க. சரி அப்போ நான் உன்னை காதலிக்கிறேன் சொல்கிறாங்க. ஆனால் என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டீங்க அப்படி சொல்கிறாங்க. வேறு எப்படி சொல்லணும் அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் காதல் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ டேங் பார்க்குறாங்க.